தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. போராட்டத்தை முன்னெடுத்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய தலைவர் அந்த அபிஜித் தீப்தே அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு வீடியோவில் ஒரு பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜந்தர் மந்தரில் அமைதியாக போராடக்கூடிய போராட்டக்காரர்கள் மட்டும்தான், இதற்கு மட்டும்தான் நாங்கள் பொறுப்பு, நாங்கள் இது மட்டும்தான் பண்ணுறோம், மற்ற இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் இது கிடையாது, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர் சொல்வதற்கான காரணம் எங்கிருந்து வந்தது? உச்ச நீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வு அவங்க கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் நாடு முழுமைக்கும் அமல்படுத்தப்பட்டதுதான் இந்த நீட் தேர்வு. தமிழகத்துடைய சினாரியோ அப்படிங்கிறது எதை மையப்படுத்தினா, நீட்டே தேவையில்லை, நீட் அப்படிங்கிற நுழைவு தேர்வே கூடாது. அனிதா அப்படிங்கிற ஒரு மாணவி அரியலூரில் செத்து போனாங்க. அதன் பிறகு அதை வைத்து திமுக அதை பெரிய அளவில் கொண்டு வந்தாங்க. 2021 திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மையமாக இருந்த கேம்பெயினே என்ன அப்படின்னா, அனிதாவுடைய மரணம். இந்த நீட் தேர்வுடைய கேள்வித்தாள் கசிந்தது, அந்த டெலிகிராமில் கசிந்தது, இந்த புரோக்கர் மூலியமாக கசிந்தது, இந்த கோச்சிங் சென்டர் மூலமாக கசிந்ததுன்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள். சரி, இப்போ இது வந்ததுக்கப்புறம் அரசுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இந்த போராட்டம் அப்படிங்கிறது நீட் அப்படிங்கிற அந்த தேர்வை மையப்படுத்தி இருக்கு. நீட் அப்படிங்கிற அந்த தேர்வு அகில இந்திய அளவில் மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு தேர்வு. இந்த தேர்வு யார் கொண்டு வந்தது, எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 2010 முதல் முறையாக இந்த தேர்வு அப்படிங்கிறது கொண்டு வரப்படுகிறது. தமிழகத்தில் இங்கேயும் சிபிஐ ஆஃபீஸ் கீழே போராட்டம் நடக்குது. அங்கே போய் பேனர்ஸை பாருங்கள். அங்கே அந்த மாணவர்கள் சொல்கிற விஷயங்கள், அதாவது மாணவர்கள்னால் அங்கே உட்காந்துருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் சொல்கிற விஷயங்களை பாருங்கள். மாணவர்கள் வேறு, போராட்டக்காரர்கள் வேறு, போராட்டக்காரர்கள் வேறு, கலவரக்காரர்கள் வேறு. இந்த மூன்றுத்துக்குமான வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த போராட்டத்தை நம்மளால் உண்மையிலேயே இது என்ன அப்படின்னு புரிஞ்சிக்கவே முடியும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். டெல்லி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, காரணம் போராட்டம். குறிப்பாக இந்தியா முழுமைக்கும் இந்த போராட்டம் பரவ இருக்கிறது, தீக்கிரையாக இருக்கிறது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சர்வதேச ஊடகங்கள் அவங்களுடைய ஆசையை இதில் தீர்த்துக்கிறதுக்காக செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க. இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் அடிப்படையில் இருக்கு. ஏன்னா இந்த போராட்டம் ஏன் நடக்குது, உண்மையில் மாணவர்களுடைய கோரிக்கை என்ன, மாணவர்களுடைய இன்டென்ஷன் என்ன, குறிப்பாக இந்த போராட்டத்தை ஒரு முகமாக இருந்து முன்னெடுக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில் நடத்தக்கூடிய போராட்டம் என்ன, அதோடைய பின்னணி என்ன, அதில் நடந்த விஷயங்கள், குறிப்பாக 21 ஜூலையில் அங்கே நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த போராட்டம் தொடர்பான செய்திகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. இந்த போராட்டம் எதனால அப்படிங்கிற அந்த சின்ன விஷயத்த ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சின்னதாக விளக்கிடுறேன். ஏன்னா அப்போ தான் இந்த போராட்டத்துடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். மொதல் விஷயம், இந்த போராட்டம் அப்படிங்கிறது நீட் அப்படிங்கிற அந்த தேர்வை மையப்படுத்தி இருக்கு. நீட் அப்படிங்கிற அந்த தேர்வு அகில இந்திய அளவில் மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு தேர்வு. இந்த தேர்வு யார் கொண்டு வந்தது, எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 2010 முதல் முறையாக இந்த தேர்வு அப்படிங்கிறது கொண்டு வரப்படுகிறது. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலியமாக இந்த தேர்வு முழுமையாக நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்படுது. குறிப்பாக UPA 2 2010 தான் இந்த தேர்வுக்கான விஷயத்தை கொண்டு வராங்க, 2010 டிசம்பர் மாதத்தில். அதன் பிறகு 2013 இது அமல்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் 2013 அமல்படுத்தப்பட்டால் கூட நிறைய வழக்குகள், தமிழகம் எதிர்ப்பு தெரிவித்தது உள்ளிட்ட விஷயங்களை காரணம் காட்டி வழக்குகள் வந்தது. அப்புறம் 2016 உச்ச நீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வு அவங்க கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் நாடு முழுமைக்கும் அமல்படுத்தப்பட்டதுதான் இந்த நீட் தேர்வு. இப்போ இந்த நீட் தேர்வில் தமிழகத்துடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், செயற்பாட்டாளர்கள், சமூக போராளிகள்
இவங்களுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வேற, ஒட்டு மொத்தமாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வேற. ஏன்னா இதில் ரெண்டுத்தையும் போட்டு நம்ம வந்து குழப்பிக்கக்கூடாது. தமிழகத்தோடைய சினாரியோ அப்படிங்கிறது எதை மையப்படுத்தினா, நீட்டே தேவையில்லை, நீட் அப்படிங்கிற நுழைவு தேர்வே கூடாது. அனிதா அப்படிங்கிற ஒரு மாணவி அரியலூரில் செத்து போனாங்க. அதன் பிறகு அதை வைத்து திமுக அதை வந்து பெரிய அளவில் கொண்டு வந்தாங்க. 2021 திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மையமாக இருந்த கேம்பெயினே என்ன அப்படின்னா, அனிதாவுடைய மரணம், அனிதா மரணத்துக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2021 26 வரைக்கும் ஆட்சியில் திமுக இருந்தது இல்லையா, ஒரு ஆண்டு கூட நீட் தேர்வு அப்படிங்கிறது நடைபெறாமல் இல்லை, தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருந்தது. காரணம், இது உச்சநீதிமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு தேர்வு. நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் இருக்குது அப்படின்னு சொன்ன துணை முதலமைச்சர் எல்லாமே அவங்களுடைய அரசாங்கமும் நீட் தேர்வை நடத்தியது. ஏன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது இங்கே வேற. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இது தமிழகத்தோடைய சினாரியோ. ஆனால் இப்போ தேசிய அளவில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இது எதை மையப்படுத்தியது அப்படின்னா, அந்த நீட் தேர்வில் ஏற்பட்ட கசிவின் அடிப்படையில், குறிப்பாக அவங்களுடைய கேள்வித்தாள் கசிவின் அடிப்படையில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டமாக இது இருக்கிறது. சரி, என்ன கசிவு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நீட் தேர்வு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2013 தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நிலையில தான் 2017, 2021, 2024, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய 2026 சில புகார்கள்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக 4 முறை இந்த நீட் தேர்வுடைய கேள்வித்தாள் கசிந்தது, அந்த டெலிகிராமில் கசிந்தது, இந்த புரோக்கர் மூலியமாக கசிந்தது, இந்த கோச்சிங் சென்டர் மூலமாக கசிந்ததுன்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள். சரி, இப்போ இது வந்ததுக்கப்புறம் அரசோடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது? ஏன்னா ஒரு கேள்வித்தாள் கசிவு அப்படிங்கிறது நாம் புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. குறிப்பாக 2014 அப்புறம் என்டிஏ அரசாங்கத்திலேயே பல முறை பல தேர்வுகளுடைய அந்த கேள்வித்தாள் அப்படிங்கிறது வந்து கசிஞ்சிருக்கு. ஆனால் இந்த கசிவில் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த நீட் கேள்வித்தாள் கசிவு தொடர்பாக பீகார், ஜார்க்கண்ட், குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய இந்த தேர்வு மைய அதிகாரிகள் தொடங்கி புரோக்கர்ஸ், இடைத்தரகர்கள் வரை கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டோர் இதில் வந்து கைது செய்யப்பட்டாங்க. இந்த வழக்கு அப்படிங்கிறது சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அதில் நுணுக்கமாக ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வழக்கை இந்த வழக்கு எந்த பிரிவுகளின் கீழ் போடப்பட்டது அப்படின்னா, 2024 ஆண்டு பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது பொது தேர்வுகள் முறைகேடு தடுப்பு சட்டம் அப்படின்னு 2024 ஆண்டு ஒரு தனியான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்டவர்கள் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 1 கோடி ரூபாய் வரை அபராதம் அப்படின்னு கடுமையான விஷயங்கள் வந்து இதில் வந்து இந்த சட்டத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சிபிஐயோடைய இந்த வழக்கு விசாரணையில் கூட ஊழல் தடுப்பு, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டும் வந்து இந்த வழக்கில் வந்து பதிவு செய்யப்பட்டது. ஸோ இந்த விஷயங்கள் இப்படி நடந்துட்டு இருக்கு. கசிவு ஏற்பட்டது, கசிவுக்கான காரணம் யார் அப்படிங்கிறதை கண்டுபிடிப்பதற்கான வழக்குகள், அதற்காக ஒரு தனி சட்டம், அதன் பிறகு இதை வந்து இந்தியாவிலே வந்து ஒரு ஃபைனஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய சிபிஐயிடம் ஒப்படைப்பு, விசாரணை தற்போது வரை நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சினாரியோ, அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த ப்ரொட்டஸ்டோடைய ஒரு சினாரியோ. இப்போது இந்த போராட்டத்துக்கு வருவோம். இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து டெல்லியில் மையம் கொண்டு, ஜந்தர் மந்தரில் மையம் கொண்டு நடக்கிறது. ஜந்தர் மந்தரில் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம், அண்ணா சாலை போராட்டத்திலிருந்து, அதுக்கப்புறம் 1 ரேங்க் 1 பென்ஷனுக்கான துணை இராணுவத்தை சேர்ந்த முன்னாள் இராணுவ அதிகாரிகள்லாம் போராடினதுலேருந்து அது மிகப்பெரிய ஒரு போராட்ட களம். அங்கே வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து இவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. குறிப்பாக யார் அப்படின்னா, இந்த சிஜிபின்னு சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவானது எப்படி, அது இன்னொரு கதை. நம்மளுடைய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஒரு வழக்கு தொடர்பாக, போலி வழக்கறிஞர்கள் தொடர்பாக சொல்லும்போது, இவர்களெல்லாம் கரப்பாம்பூச்சி போல் வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஊடுருவுறாங்கன்னு சொன்ன அந்த ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து அதை வந்து ஒரு சட்டையராக மாற்றி அதை அப்படியே காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோடைய பெயரோடு அதை வந்து உள்ளே கொண்டு வந்து இது அழகாக ஒரு விஷயமா ஒரு சோஷியல் மூமெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. அதில் தவறு கிடையாது. ஏன் அப்படின்னா, ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது வரவேற்கப்படணும். போராட்டங்கள் அப்படிங்கிறது ஜனநாயகத்தில் வந்து அடிப்படை உரிமைகளில் கிட்டத்தட்ட
அடிப்படை உரிமைகளுக்கு பிறகு இருக்கக்கூடிய உரிமைகள் போராட்டம், ரைட் டு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. அதனால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் மாணவர்கள் போராடும் வரை இங்கே எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மாணவர்கள் உண்மையிலேயே இந்த நீட் கசிவால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா நீட் தேர்வு அப்படிங்கிறது அகில இந்திய அளவில் இந்தியாவில் வருஷம் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு தேர்வு. தமிழ்நாட்டில் மட்டும் 2026 கணக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்தில் மட்டும் 1,06,000 பேர் இந்த தேர்வை வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கான இம்பார்ட்டண்ட், குறிப்பாக உத்தரப்பிரதேசம் தான் நம்ம நாட்டிலேயே பெரிய மாநிலம். அந்த மாநிலத்திலேருந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வு வந்து எழுதுகிறாங்க. ஸோ இது வந்து பல லட்சம் மாணவர்கள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு தேர்வு அப்படிங்கிறதாலேயே இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒரு முக்கியமாக மையப்பொருளாக எடுத்துக்கிட்டு இந்த நீட் கேள்வித்தாள் கசிவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மையமாக எடுத்துக்கொண்டு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், அந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணியை வைத்து போராட்டக்காரர்கள் முன்னெடுக்கிறாங்க. சரி, பேப்பர் கசிஞ்சது, உண்மையிலேயே அதுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கசிஞ்சா போடல, 4 வாட்டி கசிதுன்னா அப்போ அந்த அமைச்சர் வந்து இஸ் அக்கௌண்டபிள். அவர் இதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கிறார். அரியலூரில் ஒரு ரயில் விபத்து நடந்தப்போ இதுக்கு காரணம் ஏற்று லால் பகதூர் சாஸ்திரி வந்து பதவி விலகினார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அக்கௌண்டபிலிட்டி இஸ் அ இம்பார்ட்டன்ட். அக்கௌண்டபிலிட்டி வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அவர் பதவி விலகணும்னு சொல்கிறத கூட நம்ம வந்து நியாயம், அதை வந்து ஏற்றுக்கலாம். மாணவர்களுடைய கோபமும் நியாயமானது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இது அடுத்து ஃபர்தராக மூவ் ஆகக்கூடிய இடம்தான் உண்மையிலேயே கவலை அளிக்கக்கூடிய அபாயகரமான விஷயமாக இருக்கிறது. நாம் ஒரு சில வீடியோஸ் பார்த்தோம். அந்த வீடியோஸோட பிக்சர்ஸை இதே வீடியோவில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா மாணவர்கள் தாக்கப்பட்டது, அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாக்கப்பட்டது, மண்டை உடஞ்சது, ரத்தம் வந்து வந்தது, அதே மாதிரி தண்ணீர் பீச்சி அடித்தாங்க, அப்போது ஒரு மாணவர் அப்படியே முதுவை காட்டி அப்படியே நிற்கிறது, அதுக்கப்புறம் டியர் கேஸ் போடும்போது அது கீழே விழுந்ததுன்னு சொல்லிட்டு பல்வேறு விஷுவல்ஸை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம். கேட்டால் இது வந்து அதை பகிரக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இன்னும் பயங்கரமாக இருக்குது. திஸ் இஸ் அ நியூ இந்தியா அப்படின்ட்டுலாம் வந்து போட்டு பகிர்றாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்கள். இது மாணவர்கள் நடத்தும் வரை இந்த போராட்டம் அப்படிங்கிறது இது உண்மையிலேயே எங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற அதை மையப்படுத்தி இருந்தது. ஆனால் சிஜிபி அப்படிங்கிற இந்த சட்டையராக உருவான ஒரு இயக்கம் இதுக்குள்ளே குதிக்கிறாங்க. அவங்க தங்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கையை என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற மையப்படுத்தி அதை வந்து அப்படியே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, அதன் பிறகு இதுக்குள்ளே வந்த போராட்டக்காரர்கள், அது வந்து தனி காஷ்மீர் வேண்டும்னு சொல்லக்கூடிய ஆதரவு ஆளுங்களாக இருந்தாலும் சரி, காலிஸ்தானுடைய ஆதரவு ஆட்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே இதுக்குள்ளே வராங்க. இதுக்குள்ளே வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் எப்படி மாறுது அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு கோரிக்கைகள் அடங்கிய ஒரு விஷயத்தோடு இவங்க எல்லாம் நகர்றதை ஈஸியாக பார்க்க முடியுது. தமிழகத்தில் இங்கேயும் வந்து சிபிஐ ஆஃபீஸு கீழே வந்து போராட்டம் நடக்குது. அங்கே போய் பேனர்ஸை பாருங்கள். அங்கே அந்த மாணவர்கள் சொல்கிற விஷயங்கள், அதாவது மாணவர்கள்னால் அங்கே உட்காந்துருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் சொல்கிற விஷயங்களை பாருங்கள். மாணவர்கள் வேறு, போராட்டக்காரர்கள் வேறு. போராட்டக்காரர்கள் வேற, கலவரக்காரர்கள் வேற. இந்த மூன்றுத்துக்குமான வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த போராட்டத்தை நம்மளால் வந்து உண்மையிலேயே இது என்ன அப்படின்னு புரிஞ்சிக்கவே முடியும். இப்போ சென்னையில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்து களத்துக்கு நேரடியாக நான் போனேன். அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டேன். அப்போது பேன் நீட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீட் தேர்வையே ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு. இதுவும் வந்து சிஜேபி ப்ரொடெஸ்ட், இதுவும் கரப்பாம்பூச்சி கட்சி தான் போராடுது அப்படின்னு. அங்கே போராடுறதும் கரப்பாம்பூச்சி கட்சி தான். அவங்க வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அந்த விஷயத்தில் செஞ்சவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே நீட்டையே பேன் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு குரூப் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. இதுலேயே ஒரு குழப்பம் இருக்குது. நீட்டை ஃபஸ்ட்டு ஏன் பேன் பண்ணணும்? நீட் அப்படிங்கிற அந்த தேர்வு வந்ததன் பிறகு கிட்டத்தட்ட
2600 அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு வந்து மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 820 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அதில் வருஷா வருஷம் 1,29,000 மெடிக்கல் சீட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ 1,30,000 கிட்டத்தட்ட 1,30,000 மாணவர்கள் மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு சேர முடியும் இருக்குது அப்படிங்கிற போது அதில் ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸாக எல்லாத்துலேயும் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்தது தான் நீட் அப்படிங்கிற ஒரு தேர்வு. அப்படி இருக்கும்போது இந்த நீட் தேர்வை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு இதை ஜெயிச்சு வரக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் இன்னமும் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கடைசியாக நானே சொன்ன மாதிரி தமிழகத்தில் கடைசி நடைபெற்ற நீட் தேர்வில் கிட்டத்தட்ட 1,06,000 மாணவர்கள் கலந்துருந்து எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேர்வே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, இது அந்த பழைய அஜெண்டாவாக குறிப்பாக 2021 இங்கே என்ன நடந்ததோ அதோடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இதை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ போராட்டக்காரர்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் அப்படிங்கிறது வேறையாக இருக்குது. சரி, ஓகே, இதுலையாவது நீட்டில் முறைகேடுக்கு நடவடிக்கை எடுன்னு அவங்க ஒரு போராடுறாங்க, நீட்டே வேணான்னு போராடுறாங்க. சரி, இதாவது அடிப்படையில் நீட் அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தி இருக்குது. ஆனால் இதை கூட இல்லாமல் அடுத்தடுத்த விஷயங்கள் வருது. என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுதந்திர காஷ்மீர் வேணும் அப்படின்னு வந்து போராடக்கூடிய அந்த கருத்தோடு இருக்கக்கூடிய கருத்துளையாளர்கள் இந்த மீட்டிங்குள்ளே வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? ஆர்டிக்கல் 370 அப்படிங்கிறத காஷ்மீரில் இருந்த அந்த சிறப்பு சட்டம் இந்த மத்திய அரசாங்கத்தால் வந்து திரும்ப பெறப்பட்டது இல்லையா, ஆர்டிக்கல் 370 திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு இதே ப்ரொட்டஸ்டில் ஒரு பேச்சு. இன்னொரு பக்கம் என்னடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் அப்படின்னு இன்னொரு ப்ரொட்டஸ்ட். அதிலே வந்து இன்னொரு பேச்சு. இன்னொரு பக்கம் அதே போராட்டத்தில் காலிஸ்தான் ஆதரவாளர்களும் அதில் வந்து உள்ளே வந்து போராடுறாங்க. அவங்களும் உள்ளே வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வந்து முன் வச்சு அங்கங்கே பதாகைகளோடு நிற்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை அது கையில் வந்து ஒரு பதாகை கொடுத்து அதை ஒரு கேம்பெயினாக பண்ணுறாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது. என்னப்பா சந்தேகம்? இதில் என்ன சந்தேகம்? போராடினா என்ன தப்பா அப்படின்னா, போராடினா தப்பு கிடையாதுங்க. போராடுறது இங்கே யாருமே தவறுன்னு சொல்ல. போராட்டத்திற்கு எதிரானவர்கள் நாம் அல்ல. இப்போ தாவேக்காவுடைய அரசாங்கம் இங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க. தாவேக்காவுடைய அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. மாணவர்களுடைய போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், ஆனால் அறவழி போராட்டத்தை மட்டும்தான் ஆதரிக்கிறோம் அப்படின்றாங்க. உண்மையிலேயே அதுதான். அறவழியாக மாணவர்கள் போராடும் போது அதை அனுமதிப்பது அப்படிங்கிறது தான் எல்லா மாநிலத்துடைய கடமையாக இருக்கிறது. அதை தான் தாவேக்கா அரசாங்கம் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் டெல்லியில் நடைபெற்ற அந்த போராட்டம் அப்படிங்கிறது உண்மையில் அறவழி போராட்டமாக இருக்கிறதா? குறிப்பாக இந்த 21ஆம் தேதி அதில் வந்து அறவழி போராட்டமாக அது மாறியதா அப்படின்னா மிக நிச்சயமாக கிடையாது. ஏன் அப்படின்னா, வெறும் இந்த போராட்டக்காரர்கள் தாக்கப்பட்ட வீடியோஸை மட்டும்தான் இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இதுக்கு இன்னொரு சைடு இருக்குது. அதை நான் அந்த பிக்சர்ஸை நான் போடுறேன். யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, காவல்துறை தாக்கப்பட்டிருக்கிறாங்க, அவர்களுடைய வாகனம் வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, பொது சொத்து சேதமாயிருக்கிறது. நாடாளுமன்றத்தை உள்ளே போகிறதுக்கு நாடாளுமன்ற முற்றுகை போராட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நாடாளுமன்றத்தை நோக்கிய இந்த பேரணி அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நாடாளுமன்றத்திலே நான் எகிரி குச்சி போராடுவேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மிக நிச்சயமாக அனுமதிக்கவே முடியாது. ஸோ அது எல்லாமே இங்கே நடந்திருக்கு அப்படின்னா, அப்போ இந்த போராட்டம் அப்படிங்கிறது திசை மாறுகிறதா? உள்ளுக்குள்ளே வேறு ஏதேனும் சக்திகள் உள்ளே இருக்கிறாங்களா, இதன் பின்னணியில் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உடனே நீங்கள் எல்லாம் சொல்லலாம், திருப்பி நீங்கள் தான் வருவீங்கன்னு தெரியும் அப்படின்னு. நான் ஏன்னு சொல்கிறேங்க, கொஞ்சம் தயவுசெய்து பொறுமையாக கேளுங்க. டெல்லி போராட்டம் பற்றி நம்ம எல்லாருமே பேசுகிறோம் இல்லையா? டெல்லியில் இந்த போராட்டம் ஏன் நடக்குது? நீங்கள் எல்லாம் உடனே கேட்கலாம், என்னையா பேசுகிற? இது இந்தியாவுடைய கேபிட்டல், அது அங்கே தான் பார்லிமெண்ட் இருக்குது, அங்கே நடந்தால் தான் இந்தியாவே எதிர்நோக்கும், அதனால் அங்கே நடக்குது அப்படின்னு. கிடையாதுங்க, அது மட்டும் கிடையாது. டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டங்கள், டெல்லியில் வந்து மிக தீவிரமாக ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அது மட்டும் காரணம் கிடையாது. அதுக்கு வேறு சில காரணங்களும் இருக்குது. அது நான் என்னென்னு இப்போது உங்களுக்கு வெள்ளாவரியாக சொல்கிறேன். டெல்லியில் மட்டும்
இந்தியாவுடைய கேபிட்டல் அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட வெளிநாட்டுடைய தூதரகங்கள் இருக்குது. நம்ம சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய நம்மளுடைய நட்பு நாடுகள் எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தூதரகங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தூதரகங்கள் இருக்கக்கூடிய மையமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெல்லி. சாணக்கியாபுரி, வசந்த விஹார், அதுக்கப்புறம் வந்து துவாரகா செக்டார்னு சொல்லிட்டு இந்த பகுதி எல்லாத்துலேயுமே இந்த வெளிநாட்டு தூதரகங்களுடைய அலுவலகங்கள் தான் இருக்கும். ஸோ டெல்லியில் நடக்குது அப்படின்னா இது சம்பந்தமான செய்திகள் அப்படிங்கிறது, இது சம்பந்தமான அட்டென்ஷன் அப்படிங்கிறது, இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் சர்வதேச நாடுகளும் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். ஏன்னா அவங்களுடைய அலுவலகங்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக விஷயங்களாக இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, ஐக்கிய நாடுகள் சபை, அதுக்கப்புறம் வந்து யூரோப்பியன் கவுன்சில், இந்த 2 மிக முக்கியமான அமைப்புகளுடைய அலுவலகமும் பிரதிநிதிகளும் எங்கே இருக்கிறாங்கன்னா அதே டெல்லியில் தான் வந்து இருக்கிறாங்க. அவங்களும் தனியான ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சர்வதேச ஊடகங்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஒரு சிலரை சொல்லலாம். அந்த சர்வதேச ஊடகங்களுடைய அலுவலகங்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ், கேமராமேன்ஸ் எல்லாருமே டெல்லியில் தான் இருக்கிறாங்க. இப்போது யோசிச்சு பாருங்கள், இப்போது ஒரு செய்தி அங்கே வருது அப்படிங்கிற போது அவங்களால ஈஸியாக ஆக்சசபிளாக போய் அதை வந்து சேகரிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒன்று. ஆனால் டெல்லியே கலவரமாக ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய இருப்புக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான சூழல் ஏற்படுச்சு அப்படின்னா அவங்க அதை எப்படி வெளிக்காட்டுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் இங்கே யாருக்குமே தெரியாமல் இல்லை. ராய்ட்டர்ஸ்லேருந்து அப்புறம் வந்து ராய்ட்டர்ஸ், ஏஎஃப்பி, ஏபி, ப்ளூம்பர்க்னு சொல்லிட்டு சர்வதேச ஊடகங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தோடைய ஆஃபீஸும் வந்து அங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 80 ஃபாரின் சேனல்ஸ் அப்புறம் ப்ரெஸ்ஸோடைய அவங்க ஆஃபீஸஸ் வந்து அங்கே இருக்குது. இது மிக முக்கியமான காரணங்கள் டெல்லியில் போராட்டம் நடப்பதற்கு. இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்ன? அது ரொம்ப முக்கியமான காரணம். டெல்லி அப்படிங்கிற அந்த பகுதி கிட்டத்தட்ட 4 மாநிலங்களை சரௌண்டடாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான். இந்த 4 மாநிலங்கள் சுற்றி தான் நடுவில் தான் வந்து டெல்லி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரொட்டஸ்ட் அங்கே நடக்குது, அங்கே வந்து ஜாஸ்தியான போராட்டக்காரர்களை வந்து கூட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மொபிலைஸ் பண்ண முடியும். அதற்கும் ஒரு மையமாக டெல்லி தான் இருக்கிறது. பஞ்சாபில் இப்போ ஆம் ஆத்மியோடைய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹரியானாவில் தொடர்ச்சியாக அந்த விவசாயிகள் போராட்டத்தின் போது எப்படிலாம் நடந்தது அப்படிங்கிறது அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு மாநிலம். அதை தாண்டி விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய ஒரு மாநிலமாக அது இருக்கிறது. ராஜஸ்தான் மிகப்பெரிய மாநிலம். ஸோ இது எல்லாத்துக்குமான லேண்ட் ரூட்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமாகவும் டெல்லி இருக்குது. அப்படிங்கிறதால இங்கே ஒரு போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா போராட்டக்காரர்களை வந்து கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிறது, அவங்களே நேரடியாக வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. இதுதான் டெல்லியில் இந்த ப்ரொட்டஸ்ட் நடைபெறுவதற்கான, அதுவும் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் நடைபெறுவதற்கான பெரிய அளவுக்கு பூதாகரமாக எப்படி வந்து 20 பேர் தான் ஆரம்பித்தாங்க, ஆனால் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னா இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா இதுதான் மிக முக்கியமான ஒரு ரூட். ஸோ டெல்லியில் போராட்டம் நடைபெறுவதற்கு இது எல்லாமே வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இல்லை, இன்னொரு விஷயம் பாருங்கள், கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேலே இந்த போராட்டம் நடைபெற்று வருது. ஆனால் நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் எப்போ வந்து ஆரம்பித்ததோ அப்போ தான் இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒரு வேறு லெவலில் வந்து எட்டுது. இப்போ நேற்று ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியிலேருந்து எதிர்க்கட்சி தலைவர்கள்லேருந்து எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க. ஒரு பக்கம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் அது வந்து கலவரமாக மாறுது. அவங்க வந்து நாடாளுமன்றத்தை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த போராட்டத்தை முன்னெடுத்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய தலைவர் அந்த அபிஜித் தீப்தே, அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு வீடியோவில், ஒரு பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜந்தர் மந்தரில் அமைதியாக போராடக்கூடிய போராட்டக்காரர்கள் இதற்கு மட்டும்தான் நாங்கள் பொறுப்பு, நாங்கள் இது மட்டும்தான் பண்ணுறோம், மற்ற இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து இது கிடையாது, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர் சொல்வதற்கான காரணம் எங்கிருந்து வந்தது? இது எல்லாம் தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லை, இந்த டெல்லி வைலன்ஸ் தொடர்பாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வழக்கில் கிட்டத்தட்ட 5 வழக்குகளுக்கு மேலே டெல்லி போலீஸால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொது சொத்துக்களை சேதப்படுத்தியவர்கள் யார்? குறிப்பாக நீங்கள் இந்த பாருங்கள்,
யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய அதிகாரியை தாக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்கள் எல்லாமே மூஞ்சை சுற்றிக்கிட்டு குறிப்பாக கர்ச்சீஃப் கட்டிட்டு வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு இது ரியாக்ஷன் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க அடிச்சிருப்பாங்க, இவங்க திருப்பி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு. ரியாக்ஷன் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து கர்ச்சீஃபை மூடிக்கிட்டு இந்த அளவுக்கு பிளான்டாக ரியாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அடிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது மிக நிச்சயமாக தெரியல. ஏன்னா சாதாரண சாமானியர்கள் மாணவர்கள் நம்மளை போன்றவர்கள்லாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 2 வீலரில் வந்து நம்ம வந்து ட்ரிபிள்ஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து அங்கே வந்து டிராஃபிக் போலீஸ் வரல, சாதா போலீஸ் வந்து என்னடா ட்ரிபிள்ஸ் போகிறீங்க அப்படின்னா, சார் சாரி சார் நம்ம இறங்கிடுறோம் சார், ஒருத்தர் இறங்கிடுவார். ஆனால் அது கேட்க வேண்டிய வேலை அவருக்கு கிடையாது, ஏன்னா அது வந்து டிராஃபிக் போலீஸோட வேலை. ஆனால் போலீஸ் அப்படிங்கிற அந்த சீருடைக்கு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதையால் நம்ம அதை அங்கே பண்ணுறோம். ஆனால் இவர்கள் அந்த போராட்டக்காரர்கள் பார்க்குறோம் கலைந்து செல்லாமல், அதே மாதிரி காவல்துறையவே வந்து அடிக்கிறது உள்ளிட்ட விஷயங்களை பார்க்கும்போது தான் இவர்களுடைய எண்ணம் என்ன, இவர்கள் உண்மையில் மாணவர்களா, இவங்க எல்லாருமே வந்து இந்த 20,000 பேர் 10,000 பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா இந்த 10,000 பேரில் எத்தனை பேர் வந்து உண்மையிலே நீட் தேர்வு எழுதிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நீ உடனே கேட்கலாம், போராட்டம் வந்து மாணவர்கள் மட்டும்தான் பண்ணுமா, அவங்களுக்கு ஆதரவாக யாராவது பண்ணக்கூடாதா அப்படின்னா மிக நிச்சயமாக பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு அஜெண்டா இருந்துச்சு அப்படின்னா அதையும் இதுக்குள்ளே கொண்டு வந்து திணிக்கிறது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ சோனம் வாங்சூ எடுத்துக்கோங்க. சோனம் வாங்சூ லடாக்குக்காக போராடினாரு. லடாக்குக்கு வந்து அந்த பகுதிக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் தரலை அப்படிங்கிற அந்த விஷயத்தை மையப்படுத்தி அவர் போராடினார் அப்படிங்கிறத நம்ம ஆரம்ப செய்திகளை பார்த்தோம். திடீர்னு வாங்சூ வந்து இதில் வந்து குதிச்சு திடீர்னு வந்து இந்த ப்ரொடெஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு என்ன புரியலன்னா, லடாக்குக்காக போராடக்கூடிய வாங்சூ, காக்ரோச் அப்படின்ற ஒட்டுமொத்த இளைஞர்களுக்காக வந்து போராடக்கூடிய அபிஜித், அதுக்கப்புறம் காஷ்மீருக்கு திருப்பி 370 வேணும் அப்படின்னு போராடக்கூடிய போராளிகள், தனி காலிஸ்தான் வேணும்னு போராடக்கூடிய போராளிகள், இதுக்கு நடுவில் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஹரியானாவில் டிராக்டரோடு உட்காந்துருக்க போராளிகள் எல்லாமே எப்படி இவங்க எல்லாருக்குமே ஓவர் நைட்டில் வந்து நீட் எழுதக்கூடிய மாணவர்கள் மீது ஒரு பாசம் வந்தது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ அதற்கு இந்த போராட்டங்கள் இது எப்படி மையப்படுத்தி இயங்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாளராக, சாமானியர்களோடு வாழக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து கேட்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த போராட்டம் எதற்காக, எதை மையப்படுத்தி எதை நோக்கி போகுது அப்படிங்கிற எந்த கிளாரிட்டியுமே போராடக்கூடியவர்களுக்கு இல்லை. இப்போது அண்ணா ஹசாரே போராட்டத்தை நடத்தினார், லோக்பால் அப்படிங்கிற அந்த சட்டம் கொண்டு வரணும், அதன் மூலியமாக ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படணும், இதில் நிறைய ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை மையப்படுத்தி நடந்தது. ஆனால் இப்போ நடந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒருத்தருக்கு அதான் சொல்கிறேன். இப்போ சென்னையில் போராடக்கூடியவங்க பேன் நீட் அப்படிங்கிறாங்க, அங்கே வந்து தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, நீட் தேர்வு வந்து முறைப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. முறைப்படுத்தணுமா பேன் பண்ணணுமா? இப்போ காஷ்மீருக்கு 370 திருப்பி கொண்டு வரது தான் மெயின் கோரிக்கைன்னா அப்போ நீட்டு, இப்படி பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் சட்டம் தன்னுடைய கடமை செய்யும் அப்படிங்கிற மாதிரி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போராட்டக்காரர்கள் குறிப்பாக உண்மையிலேயே அறவெளியில் போராட்டத்தை முன்னெடுப்பவர்கள் அவங்க தாக்கப்பட்டாங்க அப்படின்னா அது கண்டிக்கத்தக்கது. ஆனால் இங்கே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இவங்க வந்து அறவழியில் போராடின மாதிரியான ஒரு விஷயம், குறிப்பாக நான் சொல்கிறது 21ஆம் தேதி ஜூலையில் அந்த விஷயத்தை பார்க்கும்போது, இந்த காணொலி காட்சிகளை பார்க்கும்போது அது அப்படி தெரியலை. இது எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.